ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐக்யூவோட Z9S Pro அப்படின்ற இந்த ஃபோனோட ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்குறோம். அண்டர் ஒரு 25க்குள்ள ஒரு சூப்பரான ஃபோன் வேணுன்னா இந்த ஃபோனை வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 3யும் அண்ட் தென் கர்வ் டிஸ்பிளேவோட ஒரு AMOLED டிஸ்பிளே வந்துடும். அண்ட் தென் ஒரு கேமரா குவாலிட்டி நல்லாவும் இருக்கும், ப்ரீமியம் லுக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஃபோன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிளாக் கலரில் இப்படி தான் இருக்கும். அண்ட் தென் ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து நமக்கு ஹேண்ட்செட் இருக்குது, அதை எடுத்து வர வச்சுருவோம். அண்ட் தென் ஒரு 80 வாட்ஸ்க்கான அடாப்டர் இருக்குது, சி டைப் கேபிள் வந்து கொடுத்துட்றாங்க, பேப்பர் ஒர்க்ஸ் சிலது இருக்குது. அண்ட் தென் சிம் எஜெக்டரும் வந்து கொடுத்துட்றாங்க. டிசைனும் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மார்பிள் டிசைனில் இருக்குது, பின்னாடி பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரீமியம் லுக் வந்து நமக்கு தருது. இதோட பிசிக்கல் வரையை பொறுத்த வரைக்கும் இது பாட்டமில் நமக்கு ஸ்பீக்கர் கிரில், சி டைப் போட்டு மைக்கு, சிம் எஜெக்டர், சிம் ட்ரேவுமே வந்து கீழே கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் ரைட் சைடில் நமக்கு வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் வந்துடும். லெஃப்ட் சைடில் எதுவுமே இருக்காது. டாப்பில் ஒரு செகண்டரி மைக் வந்து வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் இதோட கேமராவுக்கு வரும். கேமரா பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX882 OS சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு கேமரா இருக்குது, அது மேபி மேக்ரோவாக இருக்கலாம், அது என்ன நமக்கு வந்து தெரியல. அண்ட் தென் ரிங் லைட் செட்டப்புமே வந்து நமக்கு வந்து வந்துடும். செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 60 மெகாபிக்சலான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்பிளே வரும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துறாங்க. ஒரு 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துறாங்க. ஸோ ரெண்டு சைட்லையுமே நமக்கு வந்து 3D கர்வ்டு இருக்கும். 120 ஹெர்ட்ஸில் 4500 நெட்ஸ் பீக் பிரைட்னஸோட ஒரு டிம்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2160 ஹெர்ட்ஸுக்கும் அண்ட் தென் வெட் டச் டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே வந்து நமக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இதோட சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன இருக்குது பார்க்கலாம். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இல்லை ஆண்ட்ராய்டோட 14 வந்துடும். அண்ட் 15 அப்டேட்டுமே வந்து வந்துடும், நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட OS பொறுத்த வரைக்கும் நமக்கு FunTouch OS 14 வந்து ரன் ஆகுது. இதோட அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2+3 அப்டேட் தான். ஸோ 2 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து நம்ம வந்துடும். நெக்ஸ்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இதில் ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 3 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ANTU ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 lakh ப்ளஸ் நமக்கு வந்து கிடைக்குது. GPUக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்ரினோவோட 720 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8+8 GB ரேம் வந்துடும். 8 GB ரேமு, 8 GB வந்து விர்ச்சுவல் ரேம், அது வேணால் நம்ம மாற்றிக்கலாம். 256 அண்ட் தென் 128 வேரியன்ட் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் இதோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு 5500 mAh பேட்டரி வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டருமே வந்து இதில் வரும். ஸோ அதை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ பேட்டரியுமே நமக்கு வந்து ஈஸியாக வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும். 1 டேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாட்டி சார்ஜ் போகிற மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த 5500 mAhன்றப்ப அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த பேட்டரி வந்து ஈக்குவலாக இருக்கும். பட் நம்ம ஹெவி யூசேஜுக்கு கேம் விளாட்றப்ப கண்டிப்பாக 2 டைம் வந்து நமக்கு டேஸ் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ஃபோனோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 25Kக்குள்ளே வந்து வந்துடும். இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ரெண்டுமே போத் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் லிங்க்குமே நான் தரேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஒரு 25Kல ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரோட கேவ் டிஸ்பிளேயோட AMOLEDோட கேவ் டிஸ்பிளேன்றப்பே வந்து உங்களுக்கு ஒரு சில ஸ்ட்ரைக் ஆகலாம். ஏன்னா வந்து அதோட டெம்பர் ரேட்ஸுமே வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றபடி பார்த்திங்கன்னா இது ஒரு தரமான ஃபோனு. அண்டர் 25Kக்குள்ளே ஃப்ளாக்ஷிப் ஃபோனாகவே கண்டிப்பாக வந்து இதை வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை.